உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசிருப்பாங்க. சொல்ல போனா நீங்க கொஞ்சம் கூலா தான் இருந்தீங்க. என்ன திட்டல, உங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்க, அவ்வளவுதான். சரி அபி, நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? சஞ்சீவ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறான். நான் இப்பதான் சஞ்சீவ் கிட்ட பேசினேன். எல்லாருமே நல்லா இருக்காங்களா? டாக்டர் நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. ஓ காட், யாருக்கும் எதுவும் ஆகல. இது நேச்சுரல் ஹெல்த் இஷ்யூ மாதிரி எனக்கு தோணல. ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணக்கூடாதுன்னு வேணும்னு யாரோ பண்ண மாதிரி இருக்கு. இல்ல இல்ல பூர்ணா, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான். நாம இத பெருசுபடுத்த வேண்டாம், சரியா? ஓகே. அப்புறம் மெட்டீரியல் ஷிப்பிங் எப்ப ஆகும்? இன்னைக்கு ஆயிடும் பூர்ணா, இன்னைக்கு ஆயிடும். நீங்க ஆர்டர் கொடுத்த கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி. ஆர்டர் கொடுத்த கம்பெனில இருந்து பணம் வந்த உடனே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பூர்ணா. பாய். ஓகே பாய். சரி, அப்போ நாங்க கிளம்புறோம் அபி. எனக்காக வந்து இவ்ளோ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன தங்கச்சி இதுக்கு போய் அழுதுகிட்டு? உனக்கு என்னனாலும் நாங்க வருவோம். நான் பூர்ணா கிட்ட சொல்லி உங்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா செஞ்சிடறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க இங்க வந்து வேலை செஞ்சது உனக்காகவும் உன்னோட பாசத்துக்காகவும் மட்டும்தான். ஆமா அபி, நீங்க எங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க. நாங்க எங்களால முடிஞ்சது உங்களுக்கு பண்றோம், அவ்வளவுதான். சரி தங்கச்சி, அப்ப நாங்க வரோம். வரோமா? அப்ப கேக்க வெட்டுறது யாரு? வெட்டு அபி. வாங்கக்கா. ரவீனா, உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணிருக்கேன். ரவீனா, 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 கதவு திறங்கம்மா. ஐயோ, பயமா இருக்கே. அம்மா இந்த மாதிரி இருந்ததே இல்லையே. வரும்போதே அழுதுட்டு வேற வந்தாங்க. உள்ள போய் கதவை வேற லாக் பண்ணிக்கிட்டாங்க. தட்டினாலும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ.
ஐயோ, என்ன பண்றது? குணம் புரியலையே. என் கம்பெனிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு விசுவாசமா இருக்கிறியா? சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சவன உயிரோடவே விட மாட்டேன். இவனை கொன்னுடுங்க. இவனை கொன்னுட்டு இவன் பொண்டாட்டி எவன் கூடயே ஓடி போயிட்டா, அதனால சூசைட் பண்ணிக்கிட்டான்னு கேஸ முடிச்சிருங்க. சார் வேணாம் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். சார் 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 தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமேல் உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்க மாட்டேன் சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். துரோகிகளை மன்னிக்கிறது நானே போய் செவக்குழியில படுத்துக்கிறதுக்கு சமம். கொன்னுடுங்க இவனை. என்னை விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார். சொல்லு. ரவீனா அம்மா தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. நான் எவ்வளவோ தட்டி தட்டி பார்த்தேன், கதவை திறக்கவே இல்லை அவங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே வரேன். சரிங்க ஐயா. ரவீனா, ரவீனா. என்னாச்சு? ஒன்றும் ஆகல சார். என் பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணது வெளியில கசிஞ்சா இங்க நிக்கிற யாரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. போங்க இங்க இருந்து. ரவீனா. டாடி, டாடி. என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் தோத்துட்டேன் டாடி. அழாத. நீ ஜெயிக்கிறதுக்காக யார வேணாலும் கொள்ளு. ஆனா நீ சாகணும்னு நினைக்காத. அப்படி நினைச்சா அப்புறம் உன்னுடைய பொறுப்புல எனக்கே சந்தேகம் வந்துடும். என்ன நடந்துச்சு சொல்லு. நான் பண்ண கார்மெண்ட் பிசினஸ், டெய்ரி ப்ராடக்ட் பிசினஸ், ரெண்டுத்துலயுமே நான் தோத்துட்டேன் டாடி. கம்பெனியே லாஸ் பண்ணிட்டேன். டைரி ப்ராடக்ட் ஓகே, கார்மெண்ட்ஸ்ல என்ன பிரச்சனை? 15 டேஸ்ல யுஎஸ் கம்பெனி ஒண்ணுக்கு நான் முடிச்சு கொடுக்க வேண்டிய ஆர்டர் மெட்ராஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு சின்ன கம்பெனி 4 டேஸ்ல முடிச்சு கொடுத்து பேர் வாங்கிட்டாங்க டாடி. ஒரு சின்ன கம்பெனி கிட்ட தோத்து போனதுனால எனக்கும் என் கம்பெனிக்கும் பிசினஸ் ஏரியால பெரிய அவமானம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இந்த இயர்ல வர இருந்த 4 பெரிய ஆர்டரும் கேன்சல் ஆகி அந்த சின்ன மெட்ராஸ் கம்பெனிக்கே போயிடுச்சு. என் கம்பெனிக்கு இப்ப ஹெவி லாஸ் டாடி. டெய்ரி ப்ராடக்ட் கம்பெனி ஏற்கனவே க்ளோஸ்ல இருக்கு. இப்போ கார்மெண்ட்ஸ் கம்பெனியும் லாஸ் ஆயிடுச்சு. என்ன உங்க மகன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு டாடி.
வெளியில தலை காட்ட முடியல. இனிமே நான் ஆசைப்பட்ட மாதிரி என் டெய்ரி கம்பெனிய இந்தியாலேயே நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வர முடியாது. அந்த தோல்வி என்னால தாங்கிக்க முடியாம தான் நான் சாக நினைச்சிட்டேன். ரவீனா, ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, கஷ்டப்பட்டு ஓடி உன் திறமையை வச்சு ஜெயிக்கிறது. இன்னொன்று, நீ மோனோபொலியா மாறி அந்த ஓட்டப்பந்தயத்தில் உன்னை தவிர வேற யாருமே கலந்துக்க விடாம பண்ணி ஜெயிக்கிறது. நம்ம ஜெயிக்கிறதுக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் கொலை கூட செய்யலாம், தப்பே இல்லை. இதுதான் உன் அப்பனுடைய பிசினஸ். ரவீனா, உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உன் அப்பன் என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய டைரி ப்ராடக்ட் கம்பெனியா இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனியா நான் மாத்தி காமிக்கிறேன். நீ நிம்மதியா இரு, ஓகே? வா அபி. என்னாச்சு அபி? ஆர்டர்லாம் சப்மிட் பண்ணியாச்சா? முடிச்சாச்சு சஞ்சீவ். ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுத்தாச்சு. எல்லாம் உன்னாலதான் சாத்தியமாச்சு சஞ்சீவ். நீ மட்டும் நம்ம ஓல்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி வர வைக்காம இருந்தா இது நடந்தே இருக்காது. அபி, நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணிடல. ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நான் உனக்கு உதவி செஞ்சேன். ஆனா சாதிச்சு காட்டினது நீதான் அபி. இந்த 4 நாளா நீ தூங்காம கொள்ளாம எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிட்ட. சஞ்சீவ், அந்த கஷ்டம் எல்லாம் வெற்றியை பார்த்த உடனே தூள் தூள் ஆயிடுச்சு சஞ்சீவ். இந்த ஆர்டரை சொன்ன நேரத்துக்குள்ள முடிச்சு காட்டினதுல இருந்து எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கையே உண்டாயிருக்கு. நான் கண்டிப்பா 10 கோடி கடனை அடைச்சு உன்னை ஜெயிலுக்கு போக விடாம தடுத்து காப்பாத்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சரி அபி, சாப்பிடலாமா? பசிக்குதா சஞ்சீவ்? ஒரு 10 நிமிஷம் இரு, உனக்கு வாய்க்கு ருசியா நான் சமைச்சு தரேன். சமைக்கிறியா? ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ டயர்டா இருப்ப, சாப்பிட்டு ரிலாக்ஸ்டா தூங்கு. சமைச்சிட்டியா? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது சஞ்சீவ்? அத்தை போன் பண்ணி என் புள்ளைய வேலை வாங்குறியா, சமைக்க வைக்கிறியான்னு கேட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இல்ல, என் புருஷன் ஆசையா எனக்காக அவரே சமைக்கிறாருன்னு சொல்லு. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சஞ்சீவ், நீ சமையல் பண்ணி கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. நீ ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு. அபி, நான் இப்பவும் ராஜாதான். இந்த ராணிக்காக ராஜா சமைச்சிருக்கேன். ராணிக்காக ராஜா சமைக்கலாம்ல. சமையல் மட்டும் இல்ல அபி, இந்த ராணிக்காக எதை வேணாலும் செய்வேன். சரி போ, நீ போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வா. நான் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரி அபி, சாப்பிடலாமா? என்ன செஞ்சிருக்க? உனக்கு பிடிச்சதுதான், வடகரியும் தோசையும் பண்ணிருக்கேன். உனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாதே, எப்படி பண்ண? நம்ம மல்லிகா அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க சொல்ல சொல்ல நான் சமைச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா ரொம்ப மோசமா இருந்தா மனசுக்குள்ளேயே திட்டக்கூடாது. சச்சே, ஏன் புருஷனை போய் நான் திட்டுவேனா? நீயும் வா, சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல அபி, நீங்க சாப்பிடு. அட வாண்ணா.
வடகறி செம்மையா இருக்கு சஞ்சீவ். நீ ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியல, சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆமா அபி, நல்லா தான் இருக்கு. இந்த டேஸ்ட் வரதுக்கு காரணம் மல்லிகா அக்கா தான். அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மல்லிகா அக்காவை ரொம்ப தான் படுத்திட்டியோ? ஆமா, பருப்பு வேக வைக்கிறதுலேருந்து கொதிக்க விட்டு அடுப்பு அணைக்கிற வரைக்கும் ஒரே கேள்வியா கேட்டு அவங்கள போட்டு இம்சை பண்ணிட்டேன். நான் கேட்ட கேள்வியில டயர்டாகி, உனக்கு தான் சமைக்க வரல, அப்புறம் எதுக்கு தம்பி நீங்க எவ்வளவு சிரமப்படுறீங்க, நான் சமைச்சு தரேன்னு சொன்னாங்க. நான் தான் என் பொண்டாட்டிக்கு நான் தான் சமைப்பேன்னு வம்படியா சமைச்சேன். நீ சாப்பிடு. நல்லா சாப்பிடு சஞ்சீவ், நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சஞ்சீவ், என்ன அதுக்குள்ள பாய விரிச்சிட்ட? ஆமா அபி, 4 நாளா நீ வேலை வேலைன்னு தூங்கவே இல்ல. நீ ரொம்ப டயர்டா இருப்பல்ல, அதனாலதான் தூங்கட்டும்னு பாயம் விரிச்சிட்டேன். வா தூங்கலாம். சரி, நீயும் தூங்கு. சரி, நானும் தூங்க தான் போறேன், நீயும் தூங்கு வா. சஞ்சீவ், என்ன சஞ்சீவ், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு நீ எந்திரிச்ச? படு. நீ முதல்ல கையெடு. எனக்கு நீ காலையில அமுக்கி விட வேண்டாம், கையெடு சஞ்சீவ். எனக்காக தானே இந்த காலு ஓயாம ஓடி உழைச்சிருக்கு, அதனாலதான் நான் அமுக்கி விடுறேன். வா, நீ படு. வேண்டாம் சஞ்சீவ். பேசாம இரு. படுத்துக்கோ. படுத்துக்கோ. தூங்கு. கொஞ்சம் கண்ணோட வீச விட்டு விட்டு பார்க்க அபி, பாப்பா எங்க சஞ்சீவ்? என்னாச்சு அபி?
அபி